பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய சிறப்பு இஸ்முகள் தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒரு 6-7 இஸ்முகள் தான். ஆனால் இந்த இஸ்முகளை நீங்கள் 13 முறை ஓதி பாருங்கள், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு இந்த இஸ்முகளை தான் ஓதுவாங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்களா? அது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். அது காசு சம்மந்தமானதாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு திருமணம் சம்மந்தமானதாக இருக்கலாம், குடும்பம் சம்மந்தமானதாக இருக்கலாம், வேலை படிப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆசைப்படும் போது இந்த அமலை செஞ்சு பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்வை எதை கொண்டு அழைக்கிறோமோ அதை கொண்டு நமக்கு என்ன பண்ணுவான்? அல்லாஹ் மறுக்காமல் பதில் கொடுப்பான். அதுலேயும் அவனுடைய தனி சிறப்பான அந்தஸ்துகளை கொண்டு நம்ம அழைக்கும் போது அவனுக்கு இன்னும் நம்மளை பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு மட்டுமே அந்த விஷயம் பொருந்தும் போது அதை மட்டும் கொண்டு அவனை அழைத்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாராலையுமே அதை செய்ய முடியாதுங்கிறனால தான் இந்த அடியன் என்ன பண்ணுறான், என்னை அதை சொல்லி அழைக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு மறுக்காமல் பதில் கொடுப்பான். ரொம்ப ஒரு எளிமையான இஸ்மு தான். தொழுகை இருக்கிறவங்க, ஒழு இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணால் நம்ம செய்துக்கலாம். இலகுவான அமல் தான். அதில் பார்த்தீங்கன்னா யா கதீமோ, முதல் இஸ்மு என்னென்னா யா கதீமோ. கதீமோன்னு என்னென்னா பூர்வீகமானவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் மட்டும்தான் இங்கே பூர்வீகமாக இருக்கிறான். வேறு யாராவது பூர்வீகமாக நம்ம இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே தற்காலிகமாக வந்துடுறோம் போயிடுறோம். ஆனால் அல்லாஹ் தான் பூர்வீகமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து யா ஹஃபியூ, மறைவானவனே. அல்லாஹ் எப்படி இருக்கான்? மறைவானவனாக இருக்கிறான். யாராலையுமே அல்லாஹ் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இருந்து கொண்டு தான் இருக்கான், ஆனால் மறைவாக இருக்கிறான்னு சொல்கிறோம். அதேமாதிரி யா தா இமோ அப்படின்னா நிரந்தரமானவனே. அல்லாஹ் எப்போதும் என்ன பண்ணுவான்? இருந்து கொண்டே இருப்பான் அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். மற்றவங்க எல்லாருமே நிரந்தரமாக இருக்க முடியாது, தற்காலிகமாக தான் இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்க முடியும். அடுத்து யா ஃபர்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனித்தவனே. அல்லாஹு தனித்து இருக்கிறான். எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஜோடியாக இருக்கிறோம், கூட்டமாக இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம். அல்லாஹு தனித்து இருக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து யா வித்ருன்னா என்ன அர்த்தம்? ஒற்றைப்படையில் இருக்கக்கூடியது. அதாவது நம்ம தொழுகையிலே பார்த்தீங்கன்னா வித்ரு தொழுகை மட்டும் என்ன பண்ணுவோம்? ஒற்றைப்படையில் நம்ம தொழுவோம். 1, 3, 5, 7, 9, 11 சொல்லிட்டு தொழுகையை நம்ம நிறைவேற்ற முடியும். ஒற்றைப்படைன்னு அர்த்தம். அல்லாஹ் ஒருவன். அதை தான் நம்ம ஒற்றையை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல வித்ருன்னு சொல்கிறோம். அடுத்து யா அஹது, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒருவன்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது தான். குல்ஹுவல்லாஹு அஹதில் என்ன வரும்? குல்ஹுவல்லாஹு அஹதுன்னு வரும். அந்த அஹது தான் இது. அஹதுனா ஒருவனே அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யா சமது. சமதுனா என்ன அர்த்தம்? தேவையற்றவன் அர்த்தம். யாருக்கும் அல்லாஹ்விற்கு யார் இடத்துலையும் எந்த தேவையும் எப்போதும் இருந்தது கிடையாது. மனிதர்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருந்துகிட்ருக்கு. அல்லாஹ்விடத்தில் இப்போ நம்ம தேவைகளை நிறைவேற்று, ஆசைகளை நிறைவேற்றுன்னு கேட்டு தான் இந்த அமலை செய்கிறோம். ஆனால் அல்லாஹ்விற்கு நம்ம இடத்துல தேவை இருக்கானா? இல்லை. யார் இடத்துலையும் அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். அல்லாஹ் நாடினால் போதும் அந்த விஷயம் நடந்துருமோ தவிர அல்லாஹ்விற்கு மலக்குமார்களுடைய உதவி கூட தேவை கிடையாது. யாருடைய உதவியும் இல்லாமல் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஆட்சியை செய்து கொண்டிருக்கான், நிர்வகித்து கொண்டிருக்கிறான். அதனால தேவையற்றவன் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய இஸ்முகள் தான். இந்த இஸ்முகளை நீங்கள் 13 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு துவா செய்து பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு இதை ஓதி வந்திருக்காங்க. இன்னும் முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் 2 ரக்காய் தொழுதுட்டு இதை ஓதி பாருங்கள், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு நஃபிலான வணக்கத்திற்கு பிறகு இதை நம்ம செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்ம அமல் செய்கிறோம், சில நேரத்தில் தொழுகையும் நம்ம என்ன பண்ணணும்? கையில் எடுத்துக்கணும். என்னதான் ஃபரல்லாம் தொழுதாலும் தேவைகள் நிறைவேறுவதற்காக ஹாஜத்தோடு தொழுகக்கூடிய தொழுகைகள் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வேகமாக நமக்கு நிறைவேற்றி தரும். ஒருவேளை அவங்களால தொழுக முடியாட்டாலும் கூட இதை மட்டும் ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள்ளுங்கள். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஆசை உங்களுக்கு நிறைவேறி உங்களுக்கு செல்வத்தில் ஒரு பரக்கத்தும் கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹுடைய நாட்டமின்றி நம்ம எதையுமே அடைந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் கமெண்ட்டில் தேவைகள் நிறைவேற்ற சொல்லி நீங்கள் துவா செய்ய சொல்கிறீங்க. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.